ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை கேட்கலாமா? வாங்க போகலாம். ராமலிங்கத்துக்கிட்ட நிறையா மாடு இருக்கும். அதை பார்த்துக்கிறது தான் அவர் வேலையே. ராமலிங்கம் ரொம்ப கஞ்சம். ₹1 செலவு பண்ணுறதுக்கும் அழுவார். டெய்லி காட்டுக்கு போய் புல் அறுத்துன்னு வந்து மாடுக்கு போடுவார். அவருக்கு உடம்பே சரியில்லைனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டார், மருந்தும் சாப்பிட மாட்டார். அதுவாக சரியாகிற வரையும் அப்படியே இருப்பார். ஒரு நாள் அவர் காட்டுக்கு போய் புல் அறுத்துன்னு வரலான்னு போனார். அந்த ஊரில் எல்லாரும் இவரை கஞ்சம் தான் கூப்பிடுவார். இவர் பட்ட பேரே அதுதான். காட்டுக்கு போய் புல்லெல்லாம் அறுத்து முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு ஒரு மரத்துக்கு கீழே தூங்கலான்னு போனார். அவரும் நல்லா படுத்து தூங்கின்னு இருந்தார். அப்போ திடீர்னு ஒரு பாம்பு வந்து அவரை கொத்திடுச்சு. அந்த பாம்பு அவர் காலிலேயே கொத்திட்டு அந்த இடத்த விட்டு மெதுவாக போயிடுச்சு. இது தெரியாமல் அவர் தூங்கினே இருந்தார். அந்த பாம்பு போய் 10 நிமிஷம் கழிச்சு தான் இவரே எழுந்தார். என்னடா இது, திடீர்னு கால் ரொம்ப வலிக்குதே, என்ன ஆச்சுன்னு யோசிச்சுன்னு இருந்தார். காலில் பார்த்தா 2 மார்க் இருந்துச்சு. ஒரு வேளை ஏதாச்சும் நம்மளை கடிச்சிச்சோன்னு யோசிச்சுன்னு இருந்தார். அப்பன்னு பார்த்து எப்படியோ அங்கே ஒரு ஆள் வந்தார். அவர் பேர் மூர்த்தி. இவர் வராரு, இவர்கிட்டயாச்சும் நம்ம கேட்டு பார்ப்போன்னா அவர்கிட்ட கேட்டான். அண்ணே, மூர்த்தி அண்ணே, நான் புல்லெல்லாம் அறுத்துட்டு தூங்கின்னு இருந்தேன். திடீர்னு பார்த்தா கால் ரொம்ப வலிச்சிச்சு. என்னன்னு எழுந்து பார்த்தா 2 மார்க் இருந்துச்சு. ஏதாச்சும் என்னை வந்து கொறிச்சிட்டு போயிட்டு இருக்குமாண்ணே? என்னென்ன பண்றது? ஏதாச்சும் ஒரு ஐடியா தானே. ஏன் நீ வேற ஏன்ப்பா இங்க வந்து? அங்க முன்னாடி வயல்ல புல் அறுத்துன்னு போயிருக்கலாம்ல. இங்க நிறைய பாம்பு தேலெல்லாம் இருக்குதுப்பா. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போ. காசு செலவாயிடுமேன்னு போகாம இருக்காதா? சொல்ற பேச்ச கேளு. இப்பயே போயிட்டு வந்துரு. பாம்பெல்லாம் கடிச்சா ரொம்ப ரிஸ்க், செத்துட்டு போய் பார்த்துக்கோ. இவரும் அவர் சொன்னதை கேட்டு பயந்துன்னு ஓடி போனார். ஹாஸ்பிட்டலுக்கு போனார். ரொம்ப செலவாயிடும்னு மந்திரம் போடுறவங்க கிட்ட போனார். அங்கே ஒரு போர்டில் எவ்வளோ வாங்குவாங்க காசுன்னு போட்டு இருந்துச்சு. இவர் என்ன, எல்லாத்துக்கும் ஒரே மந்திரம் தானே போட போகிறாரு, நம்ம விலை கம்மியாக இருக்கிறத சொல்லுவோன்னு நினச்சாரு. ஆனால் இது தேல் கடின்னு சொன்னால் நம்ப மாட்டார், நாய் கடின்னு சொன்னால் கூட நம்ப மாட்டார். பேசாமல் பூராங்கடின்னு சொல்லிடலான்னு யோசிச்சாரு. சாமி, என்னை காட்டுக்கிட்ட ஏதோ கடிச்சிச்சு. எது கடிச்சிச்சுன்னே தெரியல. ஆனா அங்க நிறைய பூரான்லாம் இருக்கும். உங்க பூராங்கு போடுற மந்திரத்தையே போடுங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் பூரா மந்திரத்தை போட்டு ஒன்று சரி பண்ணிடுறேன். அவரும் அந்த மந்திரத்தை போட ஆரம்பித்தார். ஆனால் இந்த மந்திரம் இவருக்கு கொஞ்சம் கூட வேலையே செய்யலை. என்னடா இது, மந்திரம் வேலையே செய்யலைன்னு அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. என்னப்பா இது, இந்த மந்திரம் வேலையே செய்யலை. கன்ஃபார்மாக உன்னை பூராந்தான் கடிச்சிச்சா வேற எதனா கடிச்சிச்சா? யோசிச்சு சொல்லுங்க. எது கடிச்சிச்சின்னு சொன்னாதான் அதுக்கேற்ற மாதிரி மந்திரம் போட முடியும். எது கடிச்சிச்சுன்னு எனக்கு சரியா தெரியல சாமி. இல்லைன்னா தேல் கடிச்சா போடுற மந்திரத்தை போடுங்க. அந்த சாமியும் மந்திரம் போட ஆரம்பித்தார். இப்போ தேவையில்லாமல் தேல் கடிக்கு ₹20, பூராங்கடிக்கு ₹10, ₹30 ஆயிடுச்சு. இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா பாம்பு கடிச்சதுக்கே மந்திரம் போட்டுருக்கலாம். இல்லைப்பா, இந்த மந்திரமும் வேலை செய்யலை. எது கடிச்சிச்சின்னு நீங்கள் ஒழுங்காக சொன்னாதான் மந்திரம் போட முடியும். இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கான போங்க, உங்களை காப்பாற்ற முடியும் அவங்களால. இப்படி சொல்லின்னு இருக்கும்போதே ரங்கநாதன் விழுந்து இறந்துட்டார். கஞ்சத்தனமாகவும் இருக்கலாம், பணத்தை சேர்த்து வைக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப இருந்தால் இப்படி தான் ஆகும். பணம் இருப்பவரை தூங்க விடாது, இல்லாதவரை வாழ விடாது. அடுத்தடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.